ஸோ மேஷம் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சார்? பொதுவாக நம்ம மேஷராசிக்குண்டான கேரக்டர் பார்த்திங்கன்னா கோவம். இந்த கோவம் வந்தால் டக்குன்னு வெளியில் சொல்லிடுவாங்க, வெளியில் பேசிடுவாங்க. பேசுனதுக்கப்புறம் யோசிப்பாங்க, அடரே நம்ம பேசிட்டோமே, இதை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் சிந்தனை பண்ணக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள். மேஷ லக்னமாக இருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேஷ லக்னமாக இருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு செயலை கொடுத்து அவங்கள சும்மா இருக்க சொன்னால் இருக்க முடியாது. தே வாண்ட் டு கம்ப்ளீட் தட். ஃபினான்ஸுங்கிற பார்ட் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தே கான் ஒர்க் வித் சம்படி. அவங்க அதாவது எல்லாத்திட்டையும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, முதலாளிக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க ஐடியாலஜி ஜாஸ்தி, இவங்களுக்கு புது புது க்ரியேட்டிவ் மைண்டு ஜாஸ்தி. அவங்க ரேண்டமாக ரோபோட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இருக்காது. மேஷராசிக்கு எங்கே மைனஸ் ஆகுது, ஃபேமிலி ரிலேஷனில் எங்கே மைனஸ் ஆகுதுன்னா, பொசசிவ் இருக்கும், அதே சமயத்தில் கோபம் இருக்கும், அதே சமயத்தில் தன்னை மாதிரியே மற்றவர்கள்ட்டையும் அதே எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் ஃபேமிலி லெவலில் 40% பாதிப்பு இருக்குது, 60% சக்ஸஸ் ஆகிடும். மேஷராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று அவங்களோட இணைந்தவர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் குப்பம் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம் சார். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசினருக்குமே அவங்க லைஃப் எப்படி இருக்கும், பொதுவாக நான் இந்த மேஷம் ராசியில் பிறந்திருக்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குங்க சார். ஸோ அந்த வகையில் மேஷம் ராசி, மேஷம் லக்னம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். ஸோ அவங்க லைஃப்பில் சார் பொதுவாக ஒரு கேரக்டரில் இருப்பாங்களேங்க சார் பிறந்திருந்தாலே. ஸோ மேஷம் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சார்? குட். ஃபஸ்ட்டு ராசி லக்னம் இது ரெண்டு கூட வித்தியாசம், டிஃப்ரென்ஷியேட் நம்ம பார்க்க போகிறோம். ராசிங்கிறது எதை வச்சு பார்க்குறாங்கன்னா, 9 கிரகங்களில் துணைக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு பார்க்குறாங்க. சந்திரன் என்ன அப்படின்னா மனோகாரகர்னு பேர். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மைண்ட், தாட் ப்ராசஸ். அப்போது ஒரு மனிதனுடைய சிந்தனை, அந்த சிந்தனையுடைய செயலாக்கம், இது எல்லாத்தையும் சந்திரன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சந்திரன் இருக்கிற இடத்த ராசின்னு சொல்கிறாங்க. சந்திரன் மேஷராசியில் இருந்தால் அது பேர் மேஷராசி. அது ரிஷபத்தில் இருந்தால் உங்களுக்கு ரிஷபராசி, மிதுனத்தில் இருந்தால் மிதுன ராசி, கடகத்தில் இருந்தால் கடகராசி. இப்படி 12 ராசிக்கு அது எதில் இருக்கோ அது ராசின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார். இன்னொன்று அவர் இருக்கிற நட்சத்திரம். அவர் ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி 30 டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த 30 டிகிரியில் எங்கே பிளேஸ் ஆகிருக்காருன்னு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் பிளேஸ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் நட்சத்திரம்னு சொல்கிறது. அதையும் மைன்யூட்டாக பார்த்தா நட்சத்திர பாதம், ஒரு ராசிக்கு இத்தனை பாதம், அப்போ இந்த பாதத்தில் இருக்காரு. அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது, 4 பாதத்தில் இத்தனாவது பாதம்னு சொல்கிறோம். இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அஸ்ட்ராலஜிஸ்ட். கண்டிப்பாங்க சார். அப்போ சந்திரன் ஒரு ராசியை வச்சு என்ன தான் பார்க்க முடியும்? நான் ராசி பலன் டிவிலெலாம் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல முடியும்னா அது மனதை வெளிப்படுத்துறது. சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் தோணுது அப்படியே செய்வாங்க. எதுக்குப்பா பண்ண அப்படின்னா, என் மனசில் தோணுச்சு நான் பண்ணேன். வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டி ஓட்டும் போது லாரி பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம், பக்கத்தில் இந்த கேப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது எது சொல்லுது அப்படின்னா உங்களுடைய மனசு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல். இது தோணுன்னு நீங்கள் செயல் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியை விட்டு நான் மாறிடலாம் அப்படின்னு மனசு சொல்லுது உங்களுக்கு. மனசு சொல்லணும்னா இந்த கம்பெனியை விட்டு நான் வேலைக்கு மாறணும். இப்போ இந்த மனம் எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுங்கிறது ராசியை சொல்கிறோம். அடுத்தது செயல். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதனால் இந்த கம்பெனியில் நான் வேலையில் இருக்கேங்க, அதனால் இந்த டெக்னாலஜி நான் வேலையில் இருக்கேங்க. அப்போ எண்ணம் ஒன்று, செயல் ஒன்றா இருக்குது. சில பேர் ஏன்பா செய்யுது எனக்கே தெரியலிங்க, எனக்கு யோசனையே இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன். எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நான் செயல்பட்டேன், ஃபோனை அங்கேயே விட்டு வந்துட்டேன், காஸ்ட்லியான பொருட்களை நகையை லைட்டாக இப்படி இருந்துச்சு, எனக்கே தெரியல, யாரும் எடுத்துட்டாங்க. அப்போது எண்ணம் இல்லாமல் செயல் மட்டும் அவங்க செயல்படுது. இப்போ எண்ணமே இல்லாத அதை தற்செயலாக அது நடந்துடுது. இதற்கு லக்னம் தான் காரணம். அப்போது ஒரு மனிதனுடைய லக்னம் என்பது ஒருத்தருடைய செயலை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய ராசி என்பது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை குறிக்கிறது. இதை ரெண்டை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராசி, நம்மளுடைய ராசியில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்ப்போம். கேரக்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே வித்தியாசமான குணாதிசயம் இருக்கும். அதில் பொதுவாக நம்ம மேஷராசிக்குண்டான கேரக்டர் பார்த்திங்கன்னா கோவம். இந்த கோவம் வந்தால் டக்குன்னு வெளியில் சொல்லிடுவாங்க, வெளியில் பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் யோசிப்பாங்க,
ஆடரே நம்ம வந்து பேசிட்டோமே இதை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் சிந்தனை பண்ணக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கோவப்பட்டு மனசுலலாம் வைக்க மாட்டாங்க, பட்டப்பட்டு கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அவங்களே ஏப்பா நேற்று தான் டென்ஷன் ஆனால் சத்தம் போட்டேன், இன்னைக்கு காலையில் வந்து நல்லா பேசுகிறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க மேஷராசி அன்பர்கள். இவங்க கையில் வந்து அதுலேயும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதேனும் மருந்து கொடுத்தாங்க, ஏதோ மருத்துவம் பார்த்தாங்க, கேர் எடுத்து பார்த்தாங்கன்னா சரியாயிடும். அந்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி. அதுலேயும் மேஷராசியில் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா மருத்துவ சம்மந்தமான துறைகள் தான் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மருத்துவம் வந்து கனெக்ட் ஆகும். அவங்க மூதாதையர்லையோ ஏதோ ஒரு வகையில் மருத்துவம், மூலிகை, பூமி, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் மேஷராசி நண்பர்கள் தான் அவங்க லைஃப்பில் இருந்துருக்கும். அவங்களுக்கு எதுவுமே பார்த்துட்டிங்கன்னா பாஷாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி சாதாரணமாக விடக்கூடாது, நல்லா பாஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா மல்டிபிள் ஒர்க் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும். அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீ பாட்டுக்கு இது பண்ணுன்னா அவங்களால பண்ண முடியாது. சரராசின்னு பேர் அவங்க ராசியை. சரராசின்னு சுற்றிகிட்டே இருக்கணும். அவங்க எண்ணம் சுற்றிகிட்டே இருக்கும். காசிப்ஸ் பிடிக்காதுன்னு லைட்டாக பிடிக்கும், அப்படியே லைட்டாக முறுக்கேற்றி விடுவாங்க. நகைச்சுவை எல்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து போட்டு வாங்குறேன்டான்னுவாங்களா, அது மாதிரி லைட்டாக அவங்களுடைய மேஷராசியில் இருந்துகிட்டு இருக்காங்க. மேஷ லக்னமாக இருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேஷ லக்னமாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு செயலை கொடுத்து அவங்கள வந்து சும்மா இருக்க சொன்னால் இருக்க முடியாது. தே வாண்ட் டு கம்ப்ளீட் தட். அதற்குண்டான நபர்களை தேடுவாங்க. அதற்குண்டான நபர்களை தேடி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கனெக்ட் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடியவங்க மேஷ லக்னத்துக்காரங்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு பாராட்டியிட்டே இருக்கணும். பாராட்டுறதுன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா? சார் இங்கே இருக்கிறதுலையே இவங்க தான் சூப்பர் அப்படின்னு சொன்னால் இன்னும் எதிர்பார்க்குறேன் இன்னும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனசு வந்து மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை தோல்வியாக தான் அடுத்து ஜெயிக்கும். எடுத்த உடனே எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க. அதில் ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்தான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், நடைமுறையெல்லாம் எப்படி இருக்குன்னா வேகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்கிறது. அதேமாதிரி ரொம்ப கொஞ்ச நாளைக்கு சில கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. இப்போ யோகா கிளாஸ் போகிறாங்கன்னு வைங்க, ஒரு 100 நாள் போகிறாங்கன்னா ஒரு 30 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 31வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 40 நாள் 45 நாள் ஒரு 15 நாள் 20 நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு போவாங்க. இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் எப்பவுமே ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு சின்ன தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் விட்டால் ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும். கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் மேஷ ராசியினுடைய குணாதிசயம், மேஷ லக்னத்துக்குண்டான குணாதிசயம். கண்டிப்பாங்க சார். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கும்போது இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? அவங்க லைஃப்பில் ஃபினான்ஸ் அப்படிங்கிற பார்ட் எந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார்? குட். ஃபினான்ஸுங்கிற பார்ட் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்திரமாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட்னால் உங்களுக்கு அதாவது ரொம்ப ஏறவும் இருக்காது, ரொம்ப டவுனாகவும் இருக்காது, அப்படி மீடியமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைகள் வரும். இந்த மேஷ லக்னமோ மேஷ ராசிக்காரங்களோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு நல்லது இருக்கும். ஓரளவுக்கு சம்பாத்திய வாழ்க்கைகள் அவர்களுக்கு கூடி வரும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கார் வசதி. இப்போது மேஷராசிக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கார் வசதி, வண்டி, வாகனம், சைக்கிளே வச்சுருந்தாலும் 3 சைக்கிள் வாங்கணும். எப்பவுமே ஒரே விஷயத்தை 2 3 இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இடம் இருக்குது, இன்னொரு இடம் வாங்கலாமான்ற ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி அவர்களுக்கு எப்பவுமே இரட்டிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. 2 3 அந்த பொருட்கள் வந்து சேர்க்கை வந்து நிறையா இருக்கும். நீங்கள் அவங்க வீட்டில் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும், 2 வண்டி, 2 சைக்கிளு, 2 காரு, இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகக்கூடிய தன்மைகள் வந்து மேஷ லக்னம் மேஷராசிக்காரங்களுக்கு. அப்போ ஃபினான்ஷியல் ரெட்டிப்பு ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ரெட்டிப்பு ஆகும். பட் நான் சொன்ன வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன வேலைகளை குறைச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் மேஷராசிலேருந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களுடைய லக்னம் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம், ராசி வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். அவங்க கம்ப்ளீட்லி அவங்கள மாற்றுறதுக்கு உண்டான வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்க சந்திச்சே ஆகணும் கம்ப்ளீட்லி. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க மேஷராசிக்காரங்களுக்கு நிறையா ரெட்டிப்பாகுன்னு சொன்னீங்க, பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார்னு அவங்க வாயில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்தே ஆகணும். பிகாஸ் தே வாண்ட் டு சேஞ்ச் தேர் என்டையர் பார்ட். பிகாஸ் அவங்க லக்னமே அவங்க ராசியாக அவங்களுக்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போ மேஷராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவர்களான சாதிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவர்கள். அவங்களோட ஃபினான்ஷியல் பார்ட் கண்டிப்பாக அவர்கள்ட்ட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கண்டிப்பாங்க சார்.
கண்டிப்பாக மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருக்கவங்க ஒரு ஆஸ்ட்ராலஜர் உறுதியாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஃபேமிலி லைஃப், இப்போ மேஷம் ராசி லக்னம் ரெண்டுமே ஃபேமிலி லைஃப்பில் எந்த மாதிரி இருக்குங்க சார்? எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 60% கொடுப்பேன். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு 60% வந்து ஃபேமிலி லைஃப்க்கு வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்களோட 40% ஏன் சார் வீக் ஆச்சு? நான் கோவத்தில் எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறது உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு. சரி, நான் இருக்கிற மாதிரியே சிபி இருக்கணும்னு நினச்சா அது தப்பு. கண்டிப்பாங்க சார். நான் இருக்கிற மாதிரியே ஒரு மனோஜ் இருக்கணும்னு நினச்சா தப்பு. நான் இருக்கிற மாதிரியே ஒரு கார்த்தி இருக்கணும்னு நினச்சா தப்பு. நான் இருக்கிற மாதிரியே பிரியா இருக்கணும்னு நினச்சா தப்பு. இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டே இருக்கும். மேஷராசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தே கெட் ஃபெயிலியர். சம்டைம்ஸ் வித் த காட்ஸ் கிரேஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். சம்டைம்ஸ் தே கெட் ஃபெயிலியர். அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும். இந்த ஒரு விஷயத்தில் தான் ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் ஆகும். இன்னொன்று கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்கன்னு சொன்னால இந்த விஷயத்தில் அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 40% அவங்க மாற்றிக்கிறதுக்கு அவங்க முழு முயற்சி எடுத்துக்கணும். சரி, பெருமையில் எனக்கு ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, சார் என் பையன்லாம் மனசில் எதுவுமே வச்சுக்கல, பட்டன்னு எல்லாம் நல்லா குணம் சார், ஆனால் கோவப்பட்டுருவான், அவ்வளோதான். சரி, அம்மாவுக்கு கரெக்ட், அப்பாவுக்கு கரெக்டு. நாளைக்கு ஒரு மனைவி வந்து அது கரெக்டாக இல்லையா? தப்புங்க சார். தப்பு. முடியாது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, யூ வாண்ட் டு அடாப்ட் அண்ட் அட்ஜஸ்ட் அண்ட் ஒர்க். நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். கரெக்ட். கண்டிப்பாங்க சார். அப்போது உங்களுக்கு அங்கே கோவம் வந்து ஒர்க் ஆகக்கூடாது, கொஞ்சம் உங்களை கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த அவங்க வந்து பெருமையாக சொல்கிறாங்க, பையனுக்கு கோவம் பயங்கரமாக வரும், சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடாது. ஆக்சுவலி டாக்டர் சொல்கிறார், அதாவது நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உடம்புல அழிவுக்கு நீங்களே காரணமாக மாறுறீங்கிறாரு. நீங்கள் கோவப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது வருமானம் கோவப்படணும். ஓஷோ சொல்கிறாரு, கோவப்படுற மாதிரி நடிங்கிறாரு. சரி, கோவப்படுற மாதிரி யூ ஆக்ட். ஓகே, நீ உள்ளுக்குள்ளே போட்டு இது பண்ணிடாத, அதை நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் அதுதான் சொல்லுவேன், மேஷராசிக்கு எங்கே மைனஸ் ஆகுது, ஃபேமிலி ரிலேஷனில் எங்கே மைனஸ் ஆகுதுன்னா, பொசசிவ் இருக்கும், அதே சமயத்தில் கோபம் இருக்கும், அதே சமயத்தில் தன்னை மாதிரியே மற்றவர்கள்ட்டையும் அதே எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் ஃபேமிலி லெவலில் 40% பாதிப்பு இருக்குது, 60% சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாங்க சார். இப்போ மேஷ ராசியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நபர்களாகட்டும், இல்லை ஒரு ஜாபில் அவங்களுக்கு அந்த லைஃப் எப்படி இருக்குங்க சார்? மேஷ ராசியில் இவங்களுக்கு பிஸ்னஸ் சூட் ஆகுமா, வேலை சூட் ஆகுமா, ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் சூட் ஆகும். இவங்க யார்ட்டையும் வேலை செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடங்களாகும், தடங்களாகி தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். மேஷராசிக்காரங்க நிறைய பேர் நான் கவனித்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ மருத்துவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 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 இடத்துல கிளினிக் வச்சுருப்பார், இன்னொரு இடத்துல வந்து கன்சல்டேஷன் வச்சுருப்பார். அந்த மாதிரி மருத்துவராக இருந்தால் மேஷராசி என்பற ஒரு சர்ஜனாக இருக்காங்க, அவங்களெலாம் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய கிளினிக் வந்து இருந்துருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து மீடியேட்டர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பிஸ்னஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறேன். இப்படி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க நிறையா பேர் இருப்பாங்க. தே கான் ஒர்க் வித் சம்படி. அவங்க அதாவது எல்லாத்திட்டையும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, முதலாளிக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது ஏன்னா இவங்களுக்கு ஐடியாலஜி ஜாஸ்தி, இவங்களுக்கு புது புது க்ரியேட்டிவ் மைண்டு ஜாஸ்தி. அவங்க வந்து ரேண்டமாக ரோபோட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இருக்காது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் முதலீடோடு இல்லாமல் என்ன பண்ணலான்னா மிடில் மேன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கமிஷன் பேஸ்டு ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக நிறைய டீச்சிங் லைனில் இருந்தாங்க, நிறையா வந்து கவுன்சிலிங் லைனில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேல்ஸில், கவுன்சிலிங்கில், டீச்சிங் லைனில், கன்ஸ்ட்ரக்ஷனில், ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணுறது, இதில் எல்லாம் இருந்தாங்கன்னா மேஷராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸாக அவர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கும்போதே பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குங்க சார். பொதுவாக மேஷராசிக்கு எந்த ராசினரை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரியாவது ராசி இருக்காங்க சார்? மேஷராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி ஒரே ஒரு ராசி என்னென்னா விருச்சிக ராசிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதிக்கம் கொண்டவர்களே தான். மேஷராசிட்ட கவனமாக இருக்கணும். இந்த ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயத்தில் மீனராசிக்காரங்கிட்ட அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த 2 ராசி அவங்களோட ராசி, இந்த ராசிக்காரர்கிட்ட மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ நம்ம மேஷராசியோட வாழ்நாளில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருப்பாங்கிற விலாவரியாக பார்த்தோம் சார். நம்ம நேரில் பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.